என்னங்க ம் கொஞ்சம் இங்க வாங்க. ம் வாங்களேன். என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இந்த ஊக்க போடுங்க. நானா? ஆமா, பொண்டாட்டி ஜாக்கெட்டுக்கு ஊக்கு போடுறது ஒன்றும் தேசிய குற்றம் இல்லையே, போடுங்க. அந்த ஹுக்கை காணோம். கீழே அந்த ஹுக்கையும் காணோம். ஒரு நல்ல டெய்லர் கூப்பிடுவா? ஒன்றும் வேண்டாம், கழட்டிடுங்க. என்ன இன்னைக்கு தப்பு தப்பா பேசுற? என்னங்க, இந்த ஜாக்கெட்டை கழட்டினா தானே இன்னொரு ஜாக்கெட் போட முடியும். நான் வெளில இருக்கேன். நீங்க என் வீட்டுக்காரர், பக்கத்துல இருக்கிறதுல என்ன தப்பு? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆவல. இத்தனை நாள் உங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். சத்தியமா இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். பிக்னிக்ல நீங்க சொன்னீங்க நீ பாதி நான் பாதின்னு. பாதி இல்ல, என்ன முழுசாவே உங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ என் மைண்டு பூரா வேலை தேடுறதுல தான் இருக்கு. வேற எதுலையுமே என்னால, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் இந்த மாதிரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். लगा पेस्ट ब्रश எடுத்து வச்சிட்டா? வச்சிட்டேன். சோப்பு வச்சிட்டேன். ஓகே, வெரி குட் வெரி குட். டோன்ட் வரி, இந்த வேலை நமக்கு கிடைச்ச மாதிரி தான். நம்மளோட கல்யாண போட்டோ எடுத்து வச்சியா? இல்லக்கா இல்லக்கா எங்க போனா? என்ன திலக்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஓ, ஊருக்கு போறேன்னு ஃபீலிங்கா? நான் எங்க போறேன்? வேலை விஷயமா தானே போறேன். உன் புருஷன் நல்ல வேலையில இருந்தா தானே வீட்லயும் சரி ஊர்லயும் சரி மரியாதை இருக்கும். அதுக்கு இல்லைங்க, இப்பதான் நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குள்ள பெரிய மேனதா. எனக்கு மட்டும் அந்த ஃபீலிங் இல்லையா? நல்ல பொண்ணா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா நான் அனுப்பி வைக்கணும். ஓகே வா. இருப்பா. இந்த செலவுக்கு வச்சுக்க. உனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு உண்டியல போட்டு வச்சேன். இப்போ அது வேலைக்கு போறதுக்கு உதவுது இல்ல. இது பாரு, மாச சம்பளம் வாங்கின உடனே உன் பொண்டாட்டி கிட்ட குடுத்துறாத. உங்ககிட்ட குடுத்துறவா? இல்ல, அப்ப நானே வச்சுக்குவா. வெங்கடாஜலபதிக்கு உண்டியல போடணும்பா. நல்ல வேலை, எனக்கு வேலை கிடைச்சா என்ன தூக்கி உண்டியல போடுறேன்னு வேண்டாம் விட்டீங்களே. வரமா? பாய். வேலை கிடைக்குதா இல்லையா? இன்டர்வியூங்கிற பேர்ல ஊரை சுத்துறதுக்கு அப்பப்ப பணம் கிடைக்குது. இந்த இன்டர்வியூக்கும் வேலை தேடுறதுக்கும் செலவு பண்ண பணத்தை மிச்சப்படுத்தி இருந்தா ஒரு மளிகை கடை வச்சாவது புழைச்சிருக்கலாம். இதெல்லாம் நான் சொன்னா யாரு கேட்கறா? எல்லாரும் தலையெழுத்து. அப்ப நான் போயிட்டு வரேன். இந்த வேலையாவது கிடைக்கிற வழியை பாரு, இல்லைன்னா அப்படியே போடு. சேமத்தோட போயிட்டு லாபத்தோட வான்னு நல்லதா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? எப்பவும் எப்படித்தான். எதுக்கு இப்படி ஓடி வர? கூப்பிட்டு வேண்டியதானே? போறவங்களை கூப்பிட கூடாது, அதான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாமே நல்லா இருக்க முடியாது. நானும் உங்க கூடவே வந்துடுறேன். அவசரப்படாத, நான் வேலையில சேர்ந்த உடனே நானே வந்து உன்னை கூட்டு போறேன். சரி, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நம்ம வாழ்க்கைய அவசரத்துல தானே ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போ. என்னங்க ஒரு நிமிஷம். என்னங்க? எதுக்கு? அவசரத்துக்கு உதவும் என்ன? சேச்சே, எப்பவுமே என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும் தான். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டா? போயிட்டு வாங்க.
அம்மா அம்மா ஏண்டா ஊருக்கு போல? அது ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுப்பா. ஊரை சுத்திட்டு போனா எப்படி ட்ரெயின் பிடிக்க முடியும்? அடுத்த ட்ரெயின் இல்லையா? அது அது மெட்ராஸ்க்கு போகாதுப்பா. போகாதுன்னா போய் அதுல தலையை கொடுக்க வேண்டியதானே? ட்ரெயினை பிடிக்க முடியலையா? ட்ரெயினை போய் போறேன் போறேப்பா. நான் வரமாட்டேன். நான் அப்படியே போறேன். என்னங்க நீங்க வயித்துல சுமந்த பெத்த என்னையும் வாழ வந்த பொண்ணையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு வாய் கூசாம வார்த்தை கொட்டிட்டீங்களே. உங்க புள்ள மேல தப்பு இல்ல அத்தை. என்னாலதான் அவர் ட்ரெயினை தவற விட்டாரு. அது இவருக்கு தெரியாதுல்ல. அதான் வார்த்தைகளை கொட்டிட்டாரு. என்ன மன்னிச்சிருமா. என்ன ரமேஷ் அண்ணா, எந்த ட்ரெயின் வருதுன்னு இந்நேரத்துக்கு கேட்டை போட்டு வச்சுக்கிறான்? தெரியல சின்ராசு. நெல்லை எக்ஸ்பிரஸ் 2 மணி நேரம் லேட்டா இப்பதான் வந்துட்டு இருக்கா. அதான் கேட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. நெல்லை எக்ஸ்பிரஸா? அதுல தான் நான் போகணும். தேங்க்யூ. எதுக்கு சார்? சும்மா வச்சுக்க. ஏன் இப்படி ஓடுற ட்ரெயின்ல? ஏய் நீங்க, ஓ மை காட், நீ எப்படி என்ன மாதிரி? எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். how is it possible? கண்ணாடியில என்ன பாத்துக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல என் கண்ணு தான் சரியில்லையா? ஆமா, நீங்க யாரு? என்னை பத்தி சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்லை சார். அப்ப வேண்டாம். என் பேரு அரசு. திருக்காட்டுப்பள்ளியில இருந்து வரேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். வேலை விஷயமா மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க போறேன்னு தெரியும். தண்ணி குடிங்களேன். தண்ணி குடிங்க. இது மரண தாகம். அந்த தண்ணிக்கெல்லாம் அடங்காது. இதுக்கு தான் அடங்கும். டோன்ட் வரி பிரதர். பிரதர் என்ன அப்படி பாக்குறீங்க? பிரதர்னு சொன்னதா? பிரதர் மாதிரி தானே இருக்கீங்க. ஓ மை காட். ஓ சார், இட்ஸ் டைம் டு கோ. சார் என்ன நீங்க? சார் நான் ட்ரெயினை நிறுத்தி. டோன்ட் வரி பிரதர். பாத்தீங்களா, வெஹிக்கிள் நின்று போச்சு. எனக்கு ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ல எங்க போறோன்னு தெரியாம எங்கெங்கயோ போய் தனியா இங்க வந்து மாட்டி உங்களை பார்த்துட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.